பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்து போட்டாங்கிற அவச்சொல் எனக்கு வந்துடாதா? அப்படி ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில வராதுடா. அந்த ஒரு காரியம் இருந்த போது உசுருள்ள வரைக்கும். நடுவர் அவர்களே, 4 பொம்பளை உருட்டுட்டு கிடக்கிற அளவு குந்தாணிகளாட்டம் எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தான். நான் மொல்ல கிட்ட போய் ஆள் நல்ல கும்முன்னு இருந்தா கிட்ட போய் ஏங்கன்னு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தையான்னு. உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க, 6000 பொண்டாட்டின்னு அவ கேட்டா. அந்த இளவு தெரிஞ்சாத்தான் எழுப்பிட்டு போயிருவேன்னு எவன்னு தெரியல. அல்ல ஒரே சைஸ்ல உருள்றாளுவோ அடையாளம் சிக்கலச்சத்து எழுப்பிடுனே. அந்த அம்மா கேட்ட உனக்கு கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 15 வருஷமா உன் சம்சாரம் கொண்ட பொழைக்கிறா, நீங்க அடையாளம் தெரியலங்கிறீங்க. அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டா. கரெக்டா கேட்டிருக்கா. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்திருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கும்போது மோசு மோசு பொம்மேரி நாய், அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சத்துல முட்டிக்கிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? அது என்ன பண்ணுது, சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவ மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய். இவ கேக்குற, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பேசியில் எடுப்போம்னு சொன்னீங்க, 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பன் சம்பாரிச்சு கொடுத்தாடா. அப்படி கேளியா கால் நாய். இந்த காலத்துல என்னென்ன பிராடு வேலை பண்றீங்க நீங்க? நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். என்னது டவுசர் பாக்கெட்ல எவ்வளவு? 1,93,500 ரூபீஸ் இருக்குது. டவுசர்ல 1,95,500 ரூபா வச்சிருக்கியா? 1,93,500 ரூபா டவுசர்லையா? டவுசர்ல மாப்பிள்ள, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டந்துட்டு போறக்க வச்சுக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத எங்க குழாய் சனத்து முன்னாலே எங்க ஆத்தா 60 அடி தவசுக்காரி, 70 அடி கோவக்காரி, அக்காட்டி மாதா வாசல் கோயில்ல எங்க சின்னண்ணன் பெரியண்ணன் ஜாம்பகனை எங்க மகாமுனி காவல் வச்சு இந்த மேடையிலே இந்த கோயை முன்னால் எடுத்து வைக்கிறேன். கௌதமி அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்து முன்னால கொடுக்குற, இது எங்க மாப்பிள்ளை கலை மேல சத்தியம். என்ன பண்ணணும்? கௌதமி முதுக தானே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம், ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடு, நான் திரும்பி பார்க்கிறேன். எது? அதுக்கெல்லாம் அவ புருஷன் இருக்கிறேன். தடி, அப்ப அவரே பார்க்கட்டும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த காலத்துல எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாக்கறக்காக இந்த காலத்து கொமரிகள்ல சாக்கெட்ல கதவு, நிலவு, சன்னலு, ஓப்படி, நிலப்படி எல்லாம் வைக்கிறாள். அப்படி கேளியா? கண்ணு நீ அப்பப்ப எப்ப வைக்காது, பாடும்போது மட்டும் வைய. நீ பயமுறுத்துவியாட்டு இருக்குது. உனக்கு கல்யாணம் ஆயிடுதா? அது எப்படி பைத்தி முடிச்சு தெரியல. கல்யாணம் முடிக்காந்தது நல்லா இருந்திருப்பேன். நடுவர் அவர்களே, என்னைக்கு லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சாங்களே இந்த காலத்துல, புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்கேருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் போல் இருக்குது. ஓஹோ, அதை விட ஒரு கொடுமைக்கா நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எம்மோட பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி முதுகுல தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தான். நடந்து போறா, டிம்முக்கு டிம்முக்கு டிம்முக்குது. தினத்துக்குள்ள சாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு. உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது, எனக்கு சாக்கெட்ல நாடா தொங்குது. அதுக்கு சரியா போச்சுங்கிறாளே. இந்த கால விளங்கு ஐயா. மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாதே. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட்டு. ஆட வாவி சண்டாளா. ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல.
எதை மாத்திட்டான்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னாண்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டா வந்தேன்னு கேட்டேன். சார் உங்கள் மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போகிறேங்கிறான்னு. இந்த கால வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. வாழலாமாங்க. அந்த காலத்துல பாட்டு எப்படிங்க கொடுத்தோம்? உடலழகை ஊறுமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊறுமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. ஏர் உழவனுக்கே ஏற்றப்பட்டை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இந்த காலத்திலே பொம்பளையா இருக்கிறாளா? ஆம்பளை போடுற துணிமணி பூரா பொட்ட பிள்ளை போடுதுயா. ஆம்பளை போடுற டவுசர் பொட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட் பொட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற அந்த டிஷர்ட் பொட்ட புள்ள போடுறாளா இல்லையா? என்னைக்காவது ஆம்பளைக்கு நீங்க பொம்பளை கட்டுற சீலை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களா? என்னைக்காவது ஆம்பளைக்கு நாமோ பொம்பளை போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டோமா? இல்ல பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டோமா? இல்ல பொம்பளை போடுற லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டோமா? ஐயா ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. எனக்கா நல்லா அந்த காலத்து படம் மோகினி பேய் மாதிரி இருப்பேன். அது என்ன இந்த காலத்துல அட படிப்புக்கு போட்டிக்கு வந்தாங்க, படிக்கிட்டு வேலைக்கு போட்டிக்கு வந்தாங்க, செய்கிட்டு சம்பாத்தியத்துல போட்டிக்கு வந்தாங்க, பண்ணிட்டு அட போடுற துணிமணியிலுமாயா போட்டி. நடுவரவர்களே, அந்த காலத்துல எங்க பொம்பளைங்க சாய்க்கிட்டு போடலீங்க, சாய்க்கிட்டு போடல. தலையில கம்மஞ்சோத்து புழு தண்ணி, இடுப்புல பெத்த புள்ளை வச்சுட்டு ரோட்ல போனாலே அந்த காலத்து ஆம்பளையா கையெடுத்து கும்பிட்ட கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம். அந்த காலத்துல இந்த காலத்துல போட்ட பிள்ளைங்க சுடிதார்னு ஒண்ணு போடுறீங்க, போடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆடை சுதந்திரம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. அந்த சுடிதார் மேல இப்படி ஒண்ணு போட்டா அதுக்கு பேர் என்னது? துப்பட்டா. வந்த புதுசுல எல்லாம் இப்படித்தான் டபுள் சைடு போட்டது போ. ஒன்ஸ் அப்பான டைம் அந்த சுடிதார் சாலை தொட்டு பார்த்தோம்னா காடா துணியாட்டு கெட்டியா இருக்கு. இப்ப வெங்காய சருவாட்டு இருக்குது, இளவது இது எதுக்கு போடுதுன்னு தெரியல. வந்த புதுசுல எல்லாம் டபுள் சைடு போட்டாங்க. எப்போ 1990ல. அப்புறம் 2000 பிறந்தது, டபுள் சைடு போட்டதெல்லாம் சிங்கிள் சைடு வந்தது. 2020 பிறந்தது, சிங்கிள் சைடு வந்ததெல்லாம் கழட்டி வீட்லயே போட்டு வந்துடுது. மொழு வாரா, மொழு வாரா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆம்பளை நீ அங்க பார்த்த, அவனை நீ இங்க பார்த்த, அவனை நீ அப்படி பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஈவ்டீசிங் கேஸ்ல நாங்களா பாக்குறோம், நீ காட்டுற நாங்க பாக்குறோம். தப்பாரு பேர்ல. அப்ப இந்த காலத்து போட்ட பிள்ளை பெத்த தாய் தகப்பே அந்த குழந்தைக்கு ஆபாசம் இல்லாத துணி எடுத்து கொடுக்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையே. அப்ப நீ என்ன இந்த காலத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அப்படி கேளியா நீ? சரியான மனுஷன்டா. நடுவரவர்களே, அது இந்த பொட்டப்புள்ள வண்டி ஓட்டுற பிள்ளைகள் நீங்களும் கோயம்புத்தூர் பக்கம், ஈரோடு பக்கம், சென்னை பக்கம் பாருங்க. வண்டி ஓட்டுறதுக்கு தலைக்கு போடுது ஹெல்மெட்டுக்கு போடலாம்ல, அதை எவ்வளவு போடுறது இல்லை. இந்த சுடிதார் எடுத்து சால் எடுத்து சால் துப்பட்டாவே இப்படி வரும். எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணல. இது என்ன கலாச்சாரம்னு கேட்கிறேன். நடுவரவர்களே, எங்க காலத்துல எல்லாம் டிவி உண்டா? பொழுதுக்கும் பாடுபட்டாங்க பொம்பளையா. காத்தால எழுந்திரிச்சு குடியானம் நூட்லினா சட்டிவான கழுவி உடுவாசு குட்டி மாடு கறந்து பால் கறந்து பையனு பள்ளிக்கூடம் தாட்டி புடிச்சிட வேலை தாட்டி 9 மணிக்கு ஆடு மாடு மேய்க்கு போகணும். இவி வீட்டுல அப்படி இல்லை. வீட்டுக்காரர் மண் எடுத்து வச்சு அம்மனி சக்கரம் சுத்தணும். அவன் அணைஞ்சிட்டு மேல வாரக்குள்ள கொஞ்சம் அந்த சக்கரை ஸ்லோவாச்சுன்னா அந்த அந்த சுத்தருக்கு பேர் என்ன கோல், அது என்னமோ கோலுன்னு பாருங்க, கண்ணக்கோள் பலாருன்னு உழுகு. புருஷன் மணைஞ்சு வச்சா பொண்டாட்டி விளக்கெடுத்து வைப்பா, வாய் வைப்பா. அங்கே சூளை வச்சாங்கன்னா போய் தோட்டமா விறகு கொண்டாந்து அந்த சூளை வைப்பாங்க. அப்படி பாடுபட்டாங்க ஒரு காலத்துல பொம்பளையும் ஆம்பளைக்கு இணையா. இந்த காலத்துல என்ன பண்றாங்க? பொழுதா பொழிக்கு டிவி 6:30 மணி ஆனா ராமாயணம். 6
7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயாளு, 8 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு முறப்பைய, 9:30க்கு சிங்கப்பெண்ணே, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு தான் பொண்டாட்டி அடுப்புலயே வைக்கிறா கொல்லி. ஏதாவது ஒரு நாடகத்திலையும் ஒருத்தி ஒரு புருஷன் கூட பொழைக்கிற மாதிரி காட்டுறீங்களா? வா புருஷன் அவ கூட்டிட்டு போவா, அவ புருஷன் இவன் கூட்டிட்டு போவா. எனக்கு 15 வருஷமாச்சு எவ்வளவு என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். அப்ப எவ புருஷனையா நீ கூட்டிட்டு போ. ஏன் நடுவர் அவர்களை நல்லா பாருங்க, 72 நாடகம் ஓடுதுங்க மொத்த தமிழ் சேனல்கள்ல. 72 நாடகத்துல 22 நாடகம் அடுத்தவ புருஷன் மேலேயே லவ் வருது. மீதி 19 நாடகத்துல மாமனா மாமியார் ஊட்டுட்டு விரட்டுற. மீதி 17 நாடகத்துல குழந்தையால கூட்டிட்டு ஓடுற. மீதி 12 நாடகத்துல அடுத்தவங்க குடும்பத்துக்கு வேட்டு வைக்கிற. குடும்ப விளங்குமாங்கதை பார்த்து யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கெல்லாம் என்ற பூரா சீரியல் இவன் சொல்றான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டை மாத்தலாம், இந்தியாவை மாத்தலாம், கரட்டுப்பாளத்தை மாத்தலாம், வலியம்பாளத்தை மாத்தலாம், கொடுமுடி மாத்தலாம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த காலத்துல மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டோம், உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது, ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். கரெக்ட். வேற அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. அடி குடு ஸ்கோர் பாக்குறோம்னே. ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? சோழி பிடிச்சது. விளம்பரம் போட்டாங்கக்கா. அட குடு செய்தி பாக்குறோம்னே. இருந்தா தான் நீ மாத்துவேன்னு பொடக்காளிக்கு போறவன் ரிமோட் எடுத்து கொண்டையிலையும் சொருவிட்டு போறாக்கா. இந்த காலம் ஒரு காலம் இது விலகுமாங்க. அந்த காலத்துல எப்படிங்க பாதை தவறிய கால்கள் விரும்பிய சென்று சேர்வதில்லை, உயர் பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவு கட்டியை கட்டி வைத்து அது பட்டு சேர முடியாதரா, பண்பு தவறி சொன்னா பேர்வாய் வாழ முடியாதரான்னு அந்த காலத்துல தாலாட்டு பாட்டுல கூட புத்தி சொல்லி பாட்டு போட்டாங்க. இந்த காலத்துல தாலாட்டு பாட்டு போட்டுக்கிறாங்க. எப்படி எப்படி? ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிராரிரோ. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து விளைச்சல சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. பல குடும்பமும் சிக்கிட்டு தான் கிடக்குது. ஒரு பாட்டு ஒரு சமூகத்துக்கு சொல்றது நல்ல கருத்துக்களை சொல்லணுங்கிற அடிப்படை பண்பு இருக்குதா ஐயா?
எப்படிங்க படம் வந்துச்சு? அந்த காலத்துல கூத்து வடிவுகள்ல அந்த இலக்கியத்தை கொண்டாந்து வச்சா, ஊரான் தோட்டத்திலே அங்க வருத்தம் போட்டாண்டி வெள்ளையக்கா, காசுக்கு இருந்தா ஆவிக்க சொல்லி அங்க காகிதம் விட்டாண்டி வெள்ளக்கார பணம் வெள்ளிப்பணம், அங்க வேடிக்கை செய்கிற சின்ன பணம், அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்க சீரழிச்சாளா ராசமாவா. நம்ம வாங்கின உப்புக்கு நம்ம விளைவிச்ச பொருளுக்கு வெள்ளக்கார வரி போடுறானே, தமிழ் இனமே எழுந்து வான்னு கூத்துல தமிழனுக்கு உணர்வு ஊட்டினது எங்க காலத்துல. இந்த காலத்துல நீங்க என்ன பண்றீங்க? அருமையா பாட்டு போட்டிருக்காண்டா. என்ன பாட்டு? சூப்பர் பாட்டு போட்டு. என்ன பாட்டுங்க? கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு, எதுக்கு நசுக்கு? சேலையை உதறிவிட்டாது கட்டலாம்ல, கட்டலாம். பூச்சி மருந்து தூவிட்டாது கட்டலாம்ல. இதுக்கு என்னடா பாட்டு போறேன்? இதுக்கு வக்காலத்து வாங்க லேடிஸ் வரிய வரலாமா? வரலாமாங்க. சோத்த போட்ட சாப்பிட்டு போண்டியா? நடுவரவர்களை பாட்டு கூட பரவாயில்லைங்க, அந்த இடையில அந்த ஹம்மிங் போடுவான் பார்த்துருக்கிறீங்களா? நிலா காயுதுன்னு ஒரு பாட்டு, கமலஹாசனும் அம்பிகாவும் நடிச்சது. அந்த பாட்டு நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். பாட்டுலாம் இந்த காலத்துல தானடா வருது. இந்த காலத்துல என்ன பாட்டா? அந்த காலத்துல படம் 100 நாள் 200 நாள் 300 நாள், ஐயா 1.5 வருஷம் ஓடின படம் எல்லாம் உண்டு. இந்த காலத்துல ஒரு நாள் ஓடுதாயோ எடுக்கிற படம். ஐயா 300 கோடி போட்டு படம் எடுக்கிறான்களே, அட மூதேவிகளே, அட 300 கோடி போட்டு படம் எடுக்கிறீங்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு செலவு வாங்கி கொடுக்கப்படாதாடா? நடுவரவர்களே, இந்த காலத்துல இளைய சமூகத்தை எப்படியெல்லாம் கெடுக்கலாமோ அப்படியெல்லாம் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. நம்ம ஊர் ஆளுவோ யாருமே தண்ணி போடுற வழக்கம் இந்த ஊருக்கு இல்லையாமா. யாருமே குடிக்க மாட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த வாசமே ஆகாதான். அப்படிக்கு இப்படி தண்ணி போட்டு வீட்டுக்கு போற ஆம்பளைகளா இருந்தா மஞ்சுநாதன் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த காலத்துல என்ன தண்ணி போட்டு வீட்டுல போய் படுக்கிற ஆம்பளை டவுசர்ல பணம் இருந்தா நைட்டுக்கு உஷாரா எடுத்து ஒளி வச்சுட்டு தூங்கும்படி அன்போட கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ மப்புள போய் கிட்டப்படுத்தீங்கன்னா அதுதான் சாக்குன்னு இருக்கிற வனத்தை பூரா ஆட்டை போட்டுக்குவா. வெடிச்சு காத்தால கொடுமுடியில் போய் டிக்கெட் வாங்கி குடிச்சு போட்டு நீங்க கையை உள்ள உடுப்பீங்க. நைட்டு 500 ரூபா பணம் மெச்சாமே காணமே, அங்கதான் இருக்காது, ஆட்டை போட்டுக்குவாளே. வெடிச்சு காலையில வந்து ஏய் பணம் 500 எடுத்தியா? உனக்கு ஆசை எடுக்கிறதா எனக்கு வேலையா? வேற வேலையா எனக்கு இல்லையா? போய் வேலை பாருன்றுவா. நல்லா கேட்டுக்குங்க, பணத்தை மட்டும் உஷாரா ஒளி வைக்கணும்னா காசு போயிருந்த காலத்துல. உண்மைங்க மாப்பிள்ள, எங்க ஊர்ல ஒருத்தன் போன மாசம் 10,000 ரூபாய் டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு நைட்டு தண்ணியை போட்டு வீட்டுல தூங்கிட்டான்டா. காலையில பணத்தை காணாமடா. அவன் பொண்டாட்டி தான்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? அவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா வீட்டு கொடுத்து விட்டுருக்காடா. எங்க பொண்டாட்டிக்காரி எடுத்து நீ கேட்டாலும் இந்த காலத்துல 1000 சத்தியம் பண்ணுவா பெரிகாட்டி அம்மா மாரில. அவங்க அம்மா வீட்டு கொடுத்துடுது, இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போனா இவன் டவுசர் மாமியா வீட்டுல கொடியில காஞ்சிக்கிட்டு இருந்திருக்கடா. அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு தெரிஞ்சிருக்கான்டா. அது சரி, இந்த மானங்கட்ட காலம் இன்னைக்கு தானே அந்த மோசமான பொழப்பு. இந்த காலம் தானுங்க பிராடு பித்தலாட்டம், புருஷனை ஏமாத்துறது, மாமியா தலையில கல்ல போடுறது, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது. நான் கேட்கறேன், இந்த காலம் நல்ல காலமா இருந்தா பொள்ளாச்சி மாசாணியாத்த கோயில தின 60 படி மிளகாய் அறப்படுமா? கரெக்டா? எதுக்கு அறப்படுது? மாசாணி கோயில போய் பெரியாண்டிச்சு வாசல்ல சாமி என்ற பக்கத்தோட்டத்துக்கு அரை ஒரு புல்லட்டு வாங்கி இருக்கிறேன், அந்த வண்டி நல்லா ஓடணும்னா மிளகாய் அரைக்கிறேன் சாமி என்று எழுத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டிக்கிற, வீடும் குடித்தனமா ஆகணும்னா மிளகாய் அரைக்கிற சாமி. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெட்டை புள்ள பிறந்திருக்குது, 2 ஒன்று டாக்டர் ஆகணும், ஒன்று IAS கலெக்டர் ஆகணும்னு மிளகாய் அரைக்கிற. போய் பாருங்க, பொள்ளாச்சி மாசாணியாத்த கோயா, நாமக்கல் பெரியசாமி கோயா, மாம்பாறு முனிப்பு கோயா, சாவலா குத்துற. நடுவரவர்களே, ஒரு வீடு கட்டினா பொறுக்க மாட்டேங்குது, வண்டி வாங்கினா பொறுக்க மாட்டேங்குது, காடு வாங்கினா பொறுக்க மாட்டேங்குது. நல்லா தொழில் பண்ணா பொறுக்காத வவுத்தரிச்சு புடிச்சவங்க வாழ்ற காலம் இந்த காலங்க.
யோசிச்சு பாருங்க. அமெரிக்காக்காரன் பாடுவெளியில செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா, ஆனா நம்ம சொந்தக்காரன் மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவானுங்க. நடுவர் அவர்களே, எங்க காலத்துல ஒருத்தன் தாழ்ந்து போனான்னா ஆளுக்கு அன்னைக்கு 5 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு சமம். ஆளுக்கு 5 ரூபாய் சீட்டு சேர்த்தி 100 ரூபாய் அவன் கையில் கொடுத்து ஒரு தொழில் பண்ணி பொழைச்சுக்கிடான்னு சொல்லி பொழைக்க வச்ச காலம் எங்க முன்னோர்கள் வாழ்ந்த காலம். இந்த காலத்துல சீட்டை சேர்த்துற, 4 ஏலம் படிக்கிறேன், குப்பரை போட்டு படுத்துக்கிறேன். போய் பாருங்க. ஆசை வார்த்தை காட்டி காட்டி இந்த காலம் நாசமா போன காலம். நம்ம ஆளு நல்லவனு இல்லை, 10 வட்டி கொடுக்குறான்னு இவன் என்ன வெங்காயத்தை கொண்டு போய் பணம் போடுற. 1 லட்சத்துக்கு மாசம் 10,000 நம்ம யோசிக்க வேண்டாமா? எப்படா 10,000 வட்டி கொடுப்பான்னு கொண்டு போய் ஊட்ட வத்து, காட்ட வத்து, கார வத்து, அதை வத்து, இதை வத்து பணத்தை போட்ட. ஈரோட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 7 கம்பெனிக்காரன் ஓடி போயிட்டான். மொத்த கணக்கு 20,320 கோடி ரூபா. இவ்வளவு கரெக்டா சொல்றிய. நீ போட்டியா இல்ல கம்பெனி வச்சியா? நான் போடுறேன். நான் போடல, என்ற சகலப்பாடியோட சொந்தக்காரர் பணம் போடாங்க. நான் போகும்போது போக வேண்டான்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? அதுக்கு ஊர் பூரா போய் மஞ்சுநாதம் போறாம முடிச்சவன் நான் மட்டி வச்சு கொடுக்குறான்னு சொல்லி வாண்டான்னு சொல்லிட்டேன். இதை விட ஒரு கொடுமை இந்த ஈமு கோழி வச்சு ஏமாத்துறது தெரியுமா? ஆமா, உங்க பெரியப்பா அப்படிதானே. ஈமு கோழி. நான் ஒரு வீடியோ போட்டேனப்போ, 15 வருஷமா கோழி வளர்த்துறேன். ஏன் நம்பாதீங்க. விஐபி ஸ்கீமு விஐபி ஸ்கீமு வேண்டா சொன்னா கேளுங்க, போடாதீங்கன்னு. புறம் பிடிச்ச நாய் வவுத்தரிச்சல் பேசுறேன்னாங்க. கோழி கொண்டு பணத்தை கொண்டு ஓடிட்டான். 60 லட்சம் போச்சு சொந்தக்காரன். இது எதுக்கு நம்மளுக்கு தேவையாடா கோழி கொண்டு போனாங்க, குப்பரை கொண்டு போனான்னு? நடுவரவர் தேவைன்னு காட்டித்தான் சொல்றேன். அப்ப இந்த காலம் ஒருவனை ஏமாற்றி வாழக்கூடிய காலமா இருக்குது. ஆனா அந்த காலம் அப்படி இல்லைங்க, யதார்த்தமான காலமா இருந்தது. ஒரு மருத்துவம் உண்டாங்க அந்த காலத்துல. அன்னைக்கெல்லாம் எங்க அப்பத்தா 14 புள்ள பெத்தா. எத்தனை புள்ள? 14 புள்ள. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையத்தான் பார்த்தாரு. நல்ல வேலை பார்த்திருக்காரா? ஏன் அன்னைக்கு 14 புள்ள? அன்னைக்கு புள்ள பக்கறதுக்கு என்ன செலவு? 2 வெத்தலை, 2 கொட்டைப்பாக்கு, 1 பாக்கெட் புகலை இருந்ததுன்னா டாக்டர் பீஸ் ஓவர். அரைப்படி விளக்கெண்ணெய், 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் பீஸ் ஓவர். அன்னைக்கெல்லாம் வீட்டுல புள்ள பார்த்தாங்க. இந்த காலம் அப்படியா? 10 நாள் தள்ளி போயிருக்குது. இவளுக்கே தெரியுது மாசமா இருக்கிறவனு. நம்புறாளா? நம்ப மாட்டான். புருஷங்கிட்ட ஏங்க ஏங்க என்னடி ஏனுங்கோ என்ன கொண்டாட்டுற ஏனுங்கோ என்னடி சோ நீங்க என்ன நீங்க அப்பா வாயிட்டீங்க சொல்லவே இல்லை. இப்பதான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கே தெரியுதுல அப்பன் ஆயிட்டான்னு. நம்ப மாட்டான். எதுக்கு செக்கப்புக்கு போவோமா? வா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுதான் அப்பனுக்கு ஆயாளு. அங்க இருக்கிற பூமி எழுதி வச்சு 50 நகை போட்டு முத்து மகால் 25 லட்சம் செலவு பண்ணி கையில மூச்சு வச்சாங்களா? அப்ப எங்க போறது? பிரைவேட்டுக்கு தான் போகணும். நேரா ஈரோடு காத்தால 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி ஆமணிக்குள்ள போட்டு இங்க இருந்து உருட்டிட்டு போனா அங்க போனா 10 மணி ஆயிக்குது. நம்மளுக்கு முன்னால் 10 பேர் படுத்து கிடக்கிறேன். டோக்கன் வாங்கிட்டு வந்து டோக்கன் நம்பர் 12 வந்துருக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி நரசமா வர்றா. டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். இவளுச்சு வாயே நான் தானே. டோக்கன் பீஸ் கட்டுங்க. எத்தனைங்க? 17,000 ரூபா படி கட்டியாச்சு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து டாக்டர் அம்மா 12 மணிக்கு வரான். டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். இவே மிஸ்டர் குமார், உங்க மிஸ்ஸஸை செக் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பாயிட்டீங்க. கேட்கவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறக்க இந்த காலத்துல 17,000 ரூபாய். அப்புறம் 3 மாசத்துல ஒரு ஸ்கேனு. விளக்கணையாட்டு வவுத்துல தொடச்சு ஒரு சொட்டு மிஷின் எடுத்து வைக்கிறாங்க. மிஸ்டர் குமார் நல்லா பாருங்க, பேபி ஃபங்க்ஷன் ஆகிறது தெரியுதா? இவன் 17,000 கட்டிக்கிறியா? தெரியலன்னு சொன்னா பொண்டாட்டி குறவழியிலே குத்துவா. புள்ள பக்கறக்கு அனுப்ப இருக்குது, புள்ள இருக்கிறது தெரியலையாம்பா. தெரியுது. 7வது மாசம் ஒரு ஸ்கேனு, 9வது மாசம் ஒரு ஸ்கேனு. அந்த 9 மாசத்துல அந்த ரிப்போர்ட் கடைசி ஸ்கேனு இப்படி பார்த்து வச்சுட்டாங்கன்னா சுகப்பிரசவம். இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்துட்டா 1,50,000 லட்சம் ரூபா. அந்த காலத்துல மாசமா இருந்தா ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லுவாங்க. சட்டிவான கழுவணும், ஊடுவாசு கூட்டணும், விறகுடைக்கணும், கம்பு குத்தணும், ராய் நெரிக்கணும், களி கலரணும், பால் கறக்கணும், தீயரிக்கணும், தண்ணி சமைச்சு கொண்டாந்து ஊத்தணும்.
இந்த காலத்துல மாசமா இருந்தா டாக்டர் அம்மா சொல்றவங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணி பார்த்தோம், பிளட் டெஸ்ட் நல்லா இருக்குது, ஆனா 11 பாயிண்ட் இருக்கணும், 8 பாயிண்ட் தான் இருக்குது. என்ன பண்றதுக்கு டாக்டர்மா? டேக் பெட் ரெஸ்ட். 3 மாதத்துக்கு எந்த வேலையும் பார்க்கப்படாது. பெட் ரெஸ்ட் என்ன? நல்ல மல்லாக்கு படுக்க வச்சு இங்கில வீட்டுல அந்த பக்கம் வியாயா, இந்த பக்கம் அவியாயா, சம்மந்தி அப்பதான் சம்மந்தம் கலக்க வாழுவோம். கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, இன்னைக்கு கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு பூஸ்ட் குடி, கண்ணு போன்விட்டா குடி, கோப்பன் சாட்டியோடதிங்க நானா மொட்டை கம்மஞ்சோத்த மோர் மறைக்குமா, கோமட்ட பிள்ளை தாய் மறைப்பாளா? வெறும் நீராகாரத்தை குடிச்சிட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்து நம்ம தமிழ் சமூகத்துல இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்யறாங்களே. இந்த கால நல்ல காலமா நடுவர்களை நான் கேட்கிறேன். அங்கே ஆனாடு கோநாடு அழகுமணி மலநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம் பாச்சலூர் பட்டணம் 18 தலவாசன்னு 64,000 ஏக்கர் பொன்னிவள நாடு வீரமலக்காடு. 64,000 ஏக்கரு அன்னமாரு பண்ணி மேல சண்டை போறம்னு புறப்படுறாங்க. உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசிகை சத்தியம் தவறாத அருக்காணி செல்வன் சொல்றா, அண்ணா போவாதே, அது பண்ணினா பண்ணியல்லோ, அது கொல்ல வந்த ஊத்துவே கொம்பனல்லோ அது கொலகார பண்ணினாங்கிறா. பொம்பளை வேச்ச கேட்கல, ஆம்பளவே போனாங்க, எடுத்த வாழ் தொடுத்தபடி பண்ணி மேல சண்டை பண்ணி 11 ஊர் போட்டாங்க. வாழ்க்கையில நீங்க எல்லா சனத்துக்கு ஒன்று சொல்றேன், நம்ம உசுருக்குள்ள ஒரு மட்டம் நாள் அந்த பொன்னிவள நாட்டு மண்ணை போய் ஒரு மட்டம் நாள் முதிச்சு பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு கொடிக்கட்டங்க இதே இன்னத்தனா புதன்கிழமை அன்னைக்கு பாரி வேட்டை, மக்கா நாள் மாடு போவு, அதுக்கு மக்கா நாள் தேரு, வாழ்நாள் அதெல்லாம் நான் போய் பார்க்க வேண்டிய இடம். சும்மா லூலு மாலுக்கு போறேன், சினிமா தியேட்டருக்கு போறேன், பார்க்குக்கு போய் பிள்ளைகளை காட்டுறது பெருமை இல்லை. நம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இடத்த கொண்டு போய் காட்டுறதாங்க எங்க காலத்துல பெருமையா நினைச்சோம். போய் பாருங்க, அங்க பெரிகாண்டியம்ம தவசு மலை, அந்த மலை ஏறணும்னா நீ விரதம் இல்லாதவனெல்லாம் தவசு மலை ஏறிட முடியாது. 60 அடி தவசு அருக்காணி தங்க பண்ணி மேல சண்டையில் அண்ணங்கோட்டை படுகளத்துல மாட்டு மடிச்சு போனாங்க. 48 பாட்டு படிச்சுட்டு போறா, 21 பாட்டு முடியுது. மலை பெரிகாண்டியம்ம தவசு இருக்கிறா, ஆணுன்னு தெரியாது பொண்ணுன்னு தெரியாது, 7000 வருஷமா தவசு. சாவத்தை நீங்கணும், சாவ நீங்கணும்னு என்ன பண்ணணும்? உத்தமாவத்தினி ஒரு சொல்லு வாசிகை சத்தியம் தவறாத தெய்வம், கண்ணி கழியாத கற்புடையா பெண்ணாளனுடைய கண்ணீர் பெரிகாண்டி மேல வட்ட அவளுக்கு சாவ விமோச்சனம். பசங்க 2 பிறக்கணும்னு பெரிகாண்டி வேண்டி அண்ணமாரி 2 பேரும் பிறந்தாங்க. அதே மாதிரி பத்திரகாளி வேண்டி பண்ணி கூட்டு புள்ளப்பத்தது. அந்த வரலாறு சொன்ன 48 நாளைக்கு சொல்லணும். அப்போ அருக்காடி தங்கம் அழுது போறா, ஆணை விடுறா, புலி விடுறா, சிங்கம் விடுறா, எல்லாரையும் போய் பார்க்க சொல்றா. அவியவி வந்து பார்த்து போறாங்க. 6 வந்தாலும் கண்ணீர் நிக்கல, அழுகுறல் நிக்கல, சிங்கம்புலி வந்து நிக்குது. ஆன புளிக்கும் மாறி புளிக்கும் மாறி எங்க அக்காண்டி வாசலிலே வாசலிலே, சிங்கம் புளிக்கும் மாறி புளிக்கும் மாறி எங்க சீரான வாசலிலே வாசலிலே, ஆன புளிக்கும் செவப்பு சேலையில காட்சி வருவா, சிங்கத்தின் மீதிலே கவனி வருவா, செவப்பு சேலையில காட்சி வருவா, சிங்கத்தின் மீதிலே கவனி வருவா. அம்மா அம்மா பெரிய காண்டி அம்மா, அருள் வேணும் காளி அம்மா, அம்மா அம்மா பெரிய காண்டி அம்மா, அருள் வேணும் காளி அம்மா. அப்படி ஈசனிடம் போராடி எழுப்ப வாங்கி கொடுத்து வந்த பெரிய காண்டி, அந்த மன்னனிடம் போராடி பார்க்க வர வாங்கி கொடுத்த பெரிய காண்டி. அன்பு உறவுகளே, நீங்க எத்தனை தூரம் வேணா படிக்கலாம், என்ன பதவிக்கு வேணாலும் போகலாம், நம்ம குடும்பத்துல கோடி கோடியா சொத்து வச்சிருக்கலாம், நம் அத்தனை பேரையும் விட பெரியவள் நம் குலதெய்வம் பெரிய காண்டி அம்மே. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவளுக்கு கழிக்க வேண்டிய அந்த கடனை கழிச்சிட்டு போங்க. உங்க குடும்பம் நூலால் நூல் எடுத்து 101 பேர் எடுத்து பேரான பெரிய காண்டி அம்மன் அருளாளே. அங்க தொட்ட பக்கமெல்லாம் தேனா பொங்கி, பட்ட பக்கமெல்லாம் அம்பாளா பொங்கி, நீதி தவறாத நித்த மழை வேஞ்சு நாடு தவறாத நல்ல மழை வேஞ்சு உறிஞ்சலிச்சு உரும் தெய் போல உரிப்பாலும் நெய் போலே, நீங்க காலு வச்சமல்லா கணுவுட்டு தலைஞ்சு உங்க குல வம்ச பெருகி வரா. அவள் அருளால் அவள் தாள் பணிந்து இன்னைக்கு இந்த பட்டிமன்ற வாய்ப்பை கொடுத்த கொங்கு குலால வம்சத்துக்கு இந்த காரால வம்சம் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமே என்று தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைது கட்டல் கொடுங்க பாப்பா. ஆஹா,
உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கம் இல்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். நல்ல கைதட்டல் கொடுங்க பாப்போம். மஞ்சுநாதனுக்கு ஒரு கலக்கியிருக்கார். எதிரணியில் நான்லாம் இருந்தேன்னா எப்போ போய் சேர்ந்துருப்பேன். இப்போ தான் இங்கே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவர் எப்படி பேசினார் பாரு, அவர் பேசுறதுக்கு பதில் சொல்லணும் பாரு. அந்த காலத்துல எல்லாம் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரா புள்ள, இப்போ பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்தவ போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வாழ்ச்சோரிய சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறோம். தாய் அழுவலை, பிள்ளை அழுவலை, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ ஆண்டா அழுகுறாய் நினைக்கிறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டினது நான் தாண்டான்னு அவன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். அதையும் பிரித்து விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துரு, அதான் நல்லது. அந்த காலத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அந்த காலத்தில் ஒரு மனுஷனை பார்த்தா வாங்க உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை நல்லா இருக்கா, பெரிய பிள்ளை நல்லா இருக்கா, அப்படி தான் கேட்பாங்க. இப்போல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்கள் வீட்டில் சின்ன பின் இருக்கா, பெரிய பின் இருக்கா, சீட்டை இப்போ பின் இருக்கா, சார்ஜ் ஏற்றுற குறியிலே போகிறாங்க. எங்கே நிம்மதியாக மனுஷன் வாழ முடியும்? மனுஷன் மதிக்கிறானா? ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கொண்டு 6 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகராசா டீச்சரை பத்திரமா பார்த்துக்க. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, என் ரூட்டில் கிராஸ் பண்ணால் என் வேலையை காட்டுவேன்னு. எங்கள் அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகராசா காதை தொடுப்பான்னாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டு 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போல்லாம் நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புகிறான். நீ புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கெல்லாம் அடித்து கிளப்புறான். எந்திரா 1 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கு, எந்திரா அடித்து கிளப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேண்டை மாட்டுறான், ஒருத்தன் ஷூவை மாட்டுறான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டுறான். விடிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குன்னு குத்துறான். குத்தி விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளேருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமாக இல்லை, என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறேன்னு கேட்குறான். கரெக்டாக அந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்கெல்லாம் பாருங்கள், இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லியை வச்சு குத்துறாங்கல்ல, இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட்டு போட்டுருவாங்க. அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்கே ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். அது ஆயா அம்மா இல்லாடா, ஆயி அம்மா தான். எப்படி நம்ம ஊரில் ஏற்றி விட்டோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்குவான். இறக்குனவுடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயாம்மா வருது, ஆயாம்மா கழிவு கொண்டாந்து விட்டு அடுத்தவன் ஆரம்பிச்சிடுறான். கரெக்டாக 9:40க்கு மிஸ் பாடம் நடத்த ஆரம்பிப்பாங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம், லிசன் டு மீ, எஸ் மேம். மேம் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே மேம். ஏ இவன் பூரா பி, ஏ இல்லை மேடம், பி மேடம். வாழ்க்கை எவ்வளவு மாறி போச்சு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் எப்படி இருந்த பிள்ளைகளை நம்ம எப்படி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பிள்ளைய தூக்கி தாய் இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த தெருவே வருவா. அக்கா என் பிள்ளை பேசுது, எங்கள் அத்தை சொல்லு தொத்தை, சித்தி சொல்லு தொத்தி, சித்தப்பா சொல்லு தொத்தப்பா. இந்த எருமம்பாடு பேசுறீங்க, சிரிக்கிறீங்க பாருங்க. வள்ளுவன் தான் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னா. புள்ள பிறந்து பேசுகிறத பார்த்து ரசிட்டான்னா. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எங்க நம்ம புள்ள பேசிட்டான், என்ன பண்ணுறது, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுரு. அங்கே பேச ஆரம்பிச்சான்னா இப்போ டீச்சர் சைலன்ஸ், பேசக்கூடாது. பேச வேண்டிய வயசில் உள்ளே பிள்ளையை பேச விடாமல் பண்ணுறோம். அப்புறம் 9ஆவதுல டீச்சர்கிட்ட போய் கத்தியோட நிற்கிறான். ஒய் திஸ் கொலவெறி 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 டி. அப்போ இன்னைக்கு பண்பாடு நல்லா இருக்கா, கலாச்சாரம் நல்லா இருக்கா, குடும்ப உறவு நல்லா இருக்கா? பெண்களை ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார். அதுக்கு சரியான ஆளு பாண்டிச்சேரி கௌரமி.